ஹலோ வெல்கம் டு லட்சஸ் கைமணம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் வடக்கு, அதாவது நார்த் ஃபேஸிங் இருக்க கோயில் வந்து மிகவுமே அபூர்வம் தான். ஒன்று பார்த்திங்கன்னா காஷி விஸ்வநாதரோட கோயில். அவர் வந்து கங்கை நதிக்கரையை பார்த்த மாதிரி இருப்பார். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் குளித்தலையில் வந்து கடம்ப வண்ண நாதர் கோவில் இருக்குது. கடம்பனேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க மூலவரை. ஸோ அந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி நதிக்கரையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஊரில் இருக்கிற கடம்பனேஸ்வரரை வழிபட்டாலும் உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்குங்க. சம்டைம்ஸ் நம்ம என்னென்னவோ வேலை செஞ்சிட்ருப்போம், ஆனால் கடவுள் நமக்கு அதை பார்க்கணுன்ற அந்த அனுகிரகம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு யார் மூலமாக போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கடவுளே அனுப்பி வைப்பார். ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த கோயில் போயிருந்தோம். அன்றைக்கி தெய்வாதீனமாக பார்த்திங்கன்னா பிரதோஷம் நாள். ஸோ நந்தியோட அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை எல்லாமே பார்த்து ரொம்பவே டிவைன்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். அண்ட் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக ஃபீல் பண்ணோம். இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லச்சூஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லச்சூஸ் கைமணம் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நல்ல கதை பேசிட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த தஞ்சாவூர் ட்ரிப் ரொம்ப சூப்பர் அண்ட் டிவைன்ஃபுல்லாக போச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணோங்க.